ஸ்பீடா வளர்ந்துட்டாரு ஜஃபர் பாய். பினாமிலாம் இருக்காங்கப்பா அவருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. என்னன்னா ஆக்சுவலாக வந்து நான் துபாய் ரெஸ்டாரண்ட் வந்து இந்த அளவுக்கு சேல் கொடுக்குமா அப்படின்னு நான் யோசிச்சு கூட பார்க்கலாமா. நான் வந்து உண்மையாகவே சொல்கிறேன். நான் ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2.5 இயருடைய பிஸ்னஸை நான் பண்ணியிருக்கேன். 1 இயர் ஆரம்பத்தில் 3 மாதத்துலேயே நான் வந்து 1 இயர் பிஸ்னஸ் அதில் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமும் நல்ல பிஸ்னஸ். நான் அந்த பணத்தை வச்சு தான் வந்து அடுத்த ஆப்ஷனுக்கு நான் போயிட்டுருக்கேன். ப்ளஸ் என்னோட பத்தாக்குறைக்கு என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுறேன். அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் கைமாற்ற நான் காசு வாங்குறேன். நான் ஒன்றும் வந்து பெரிய ட்ரில்லினியரோலாம் கிடையாது. ஸ்டாக் வந்து பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கு நான் எப்போவுமே நான் வீட்டில் எடுத்துகிட்டு போய் காசு வைக்க மாட்டேன். எவ்வளோ சம்பாரிச்சாலும் அது வந்து பிஸ்னஸில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய சீக்ரெட். இது சீக்ரெட்னே நினச்சிக்கலாம். இது வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் வேணும். எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் வைக்கக்கூடாது. காசு ஒரு பிஸ்னஸ் நடக்குதா இன்னொரு பிஸ்னஸில் போடணும். பத்தலையா கொஞ்சம் வெளியிலேருந்து வாங்கி போட்டுடணும். மறுபடியும் வரும்போது அவங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகிறது தாம்மா. பினாமியோ அல்லது வேறு ஏதோ நான் ஃபினான்ஸ் கூட யாருக்கிட்டையும் வாங்கலாமா. அது எனக்கு பிடிக்காது ஃபினான்ஸ்லாம் வாங்குறது. ஏன் இதை நான் கேட்கணும்னு நினைச்சேன்னா இது வந்து பரவாயில்ல பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் நான் உங்ககிட்டயே டைரக்டா கேட்கலாமே. சந்தோஷமா நிறைய பேருக்கு தெரியறதுனால நமக்கு நல்லது தானம்மா. அப்புறம் இன்னும் குழப்பத்துல இருந்து வெளியே வருவாங்க. நீங்க ரீசெண்டா பாட்டு பாடி அப்புறம் டான்ஸ் ஆடி நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு சோஷியல் மீடியால. அதுக்கும் பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஆனா பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் பாத்தீங்களா? இப்போ எப்படின்னா ஒரு 5000 கமெண்ட்ஸ்ல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து 100, மீதி 4900 வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னன்னா நீங்கள் வந்து ஆடுறீங்களே உங்களுக்கு வந்து காசு வந்ததுனால தலகணம் பிடிச்சி ஆடுறீங்களே. ஆக்சுவலாக நம்ம அங்கே போனது வந்து ஃபேமிலியை வந்து யாட் வாங்கியிருக்கோம். யாட்டை வந்து ரெண்ட்டுக்கு விட போகிறோம் கொஞ்ச நாள். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியை கூட்டு போய் சந்தோஷப்படுத்துகிறோம். ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம பேக்கப்பில் நின்று நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இவர் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அவங்கள கூட்டு போகும்போது அது ஒரு ஜாலியாக நாங்கள் வந்து டான்ஸ் ஆடணும் ஃபேமிலியோட. அதில் என்ன பண்ண நம்ம பசங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா என்னோட பசங்க பிடிச்சி அதை எடிட் பண்ணி போட்டு விட்டாங்க. அப்பா இவ்வளோ ஜாலியாக ஆடுறாரு அப்படின்னு சொல்லி. நான் ஆடினது அவங்களுக்காக தான். நான் வந்து கூலாக இருக்கேன் நீங்களும் கூலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலி கிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் வேலை செஞ்சு பாடுபட்டு உழைச்சி போகிறதெல்லாம் கிடையாது. ஐ எம் ஹாப்பி அப்படின்னு காமிக்கிறத நான் ஆடினேன். அதை வந்து பார்க்குறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து அப்படி என்ஜாய் பண்றதுல தப்பு கிடையாதுமா. நான் என் ஃபேமிலிக்கு சும்மா நான் ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் ஆடுறேன். இதுல என்ன இருக்கு தப்பு? ஸ்பீடா வளர்ந்துட்டாரு ஜஃபர் பாய். பினாமிலாம் இருக்காங்கப்பா அவருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. என்னன்னா ஆக்சுவலா வந்து நான் துபாய் ரெஸ்டாரண்ட் வந்து இந்த அளவுக்கு சேல் கொடுக்குமா அப்படின்னு நான் யோசிச்சு கூட பார்க்கலாமா. நான் வந்து உண்மையாகவே சொல்கிறேன். நான் ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2.5 இயருடைய பிஸ்னஸை நான் பண்ணியிருக்கேன். 1 இயர் ஆரம்பத்தில் 3 மாதத்துலேயே நான் வந்து 1 இயர் பிஸ்னஸ் அதில் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமும் நல்ல பிஸ்னஸ். நான் அந்த பணத்தை வச்சு தான் வந்து அடுத்த ஆப்ஷனுக்கு நான் போயிட்டுருக்கேன். ப்ளஸ் என்னோட பத்தாக்குறைக்கு என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுறேன். அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் கைமாற்ற நான் காசு வாங்குறேன். நான் ஒன்றும் வந்து பெரிய ட்ரில்லினியரோலாம் கிடையாது.